இங்க ஒரு பொண்ணு இன்டர்வியூக்காக போயிருப்பா. ஆனா கம்பெனி போர்டு வந்து அப்படியே கொஞ்சம் கிராஸா இருக்கும். நெறைய பேர் அங்க நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா அது யாருமே போயிட்டு சரி பண்ணல. இந்த பொண்ணு மட்டும் சரி பண்ணியிருப்பா. இத வந்து அங்க இருக்கிற ஒருத்தவங்க பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க தான் அந்த கம்பெனியோட மேனேஜர். இப்ப அவங்க நேரா வந்துட்டு உனக்கு தான் வேலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. காலையில எல்லாரும் வரதுக்கு முன்னாடி இவங்க தான் வந்து வாண்டடாவே அந்த போர்டை வந்து இப்படி கொஞ்சம் சாய்ச்சி வச்சிருப்பாங்க. வர யாருக்கு வந்து கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கு, கொஞ்சமாவது ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க கம்பெனிக்கு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக காலையில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் போறாங்க வராங்க, எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா யாருமே அந்த போர்டை வந்து சரி பண்ணல. இந்த பொண்ணு மட்டும் தான் சரி பண்ணிருப்பாளா. அதனால இப்ப இந்த பொண்ணுக்கு வந்து வேலையும் கொடுத்துருவாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே கோவமா வருது. நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு படிச்சு வந்திருக்கோம், இவன் என்னடானா ஒரு போர்டை சரி பண்ணிட்டு வேலையை வாங்கிட்டாலே அப்படின்ட்டு புலம்பிட்டே தான் போவாங்க. இப்ப அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஜாயின் பண்ணிருப்பா. இன்டர்னா தான் ஜாயின் பண்ணிருப்பா. இன்னும் ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கல. பார்ட் டைமா இருக்கும்போது சும்மா கம்பெனி எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்ப பார்க்கிங்க்கு போறப்ப வந்து ஒரு கஸ்டமர் மட்டும் ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அந்த பொண்ணு கூடவே இன்னும் கொஞ்சம் இன்டென்ஸ்லாம் நின்னுட்டு தான் இருப்பாங்க. இப்ப அந்த மேனேஜர் வந்து யார் அவரை வந்து சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் ஜாப் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு வேற பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட பேசவே முடியாது போல இருக்கு. இதுல எங்க இருந்து போயிட்டு சமாதானப்படுத்துறது அப்படின்ட்டு யாருமே முன்னாடி போக மாட்டாங்க. ஆனா அந்த போர்டை சரி பண்ணாலே அந்த பொண்ணு மட்டும் சரி நான் போறேன் அப்படின்ட்டு போயிருப்பா. கஸ்டமர் கிட்ட போயிட்டு என்ன ஆச்சு ஏன் கத்துறீங்கன்னு கேட்கறப்போதான் தெரிய வரும். இப்ப இவர் வந்து காரை வந்து பார்க் பண்ணிட்டு அப்படியே மால்ல வந்து ஷாப்பிங் பண்ணலான்ட்டு போயிருப்பாரு. இப்ப பார்க் பண்ணிட்டு போறப்போ வந்துட்டு ஒரு பில் மாதிரி கொடுப்பாங்க. இவர் வந்து முன்னாடியே காசை பே பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. இப்ப அந்த பில்லை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தாதான் வந்துட்டு காசையும் திருப்பி கொடுப்பாங்க. ஆனா ஷாப்பிங் பண்றப்போ அந்த பில்லு வந்து தெரியாதனமா தொலைச்சிட்டு இருப்பாரு. அதனால இப்ப பில் கவுண்டர்ல இருக்கிறவங்க நீங்க வந்து இங்க பார்க் பண்ணிட்டு வேற ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவர் கையில வச்சிருக்க பையெல்லாம் எடுத்து காட்டுவாரு. இந்த மால்ல தானே இந்த கடைங்கெல்லாம் இருக்கு, நான் இங்க தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன், வேணா சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இதனாலே சண்டை ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இப்ப அந்த புதுசா ஒரு பொண்ணு வந்திருப்பால, அவ வந்து காசை அவளோட சொந்த காசையே எடுத்து கொடுத்துருவா. நீயே உன்னுடைய சொந்த காசை எடுத்து கொடுக்குற, இது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வேற நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், போலீஸே வந்துட்டு ஃபுட்டேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கட்டும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. போலீஸ்லாம் வந்தாங்கன்னா பிரச்சனை பெருசாகிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம மாலோட பேரும் வந்து வெளியே அடிப்படும். அதனால வந்து காசு கொடுத்து அனுப்பிடலான்னு கொடுத்துருப்பா. அவரும் வாங்கிட்டு போயிருப்பாரு. இப்ப இந்த மேனேஜரும் வந்து ரொம்ப பாராட்டுறாங்க. அவ்வளவு கோவப்பட்டு இருந்த கஸ்டமரை எப்படியும் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டா, அதனால இந்த ஜாப் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க.